2023ஆம் ஆண்டு தமிழ் சினிமா வட்டாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையை கொடுத்த மன உளைச்சலை உள்ளாக்கின ஒரு வருடம் அப்படின்னே சொல்லலாம். காரணம் இந்த வருடம் நிறைய சினிமா பிரபலங்கள் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் இயற்கை எய்தினாங்க. அது மிகப்பெரிய இழப்பா இருந்தது. குறிப்பா ரசிகர்கள் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் அவர்களுடைய இழப்பு அமைஞ்சது. அப்படி 2023ஆம் ஆண்டு நம்மை விட்டு பிரிந்த சினிமா பிரபலங்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இயக்குனர் ராமதாஸ் அவர்கள் ராஜா ராஜா தான், சுயம்வரம் உள்ளிட்ட சில படங்கள இவர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவுல எழுத்தாளரா நெறைய படங்கள்ல இவரு ஒர்க் பண்ணியிருக்காரு. கடந்த சில வருடங்களா முன்னணி நடிகர்களுடைய படங்கள்ல இவர் குணச்சித்திர வேடங்களா நடிச்சிட்டு வந்திருந்தாரு. அது மூலமா மக்கள் மத்தியில இவருக்குன்னு ஒரு பெயரும் கிடைச்சிட்டு இருந்தது. இந்த நிலையில இந்த வருஷம் ஜனவரி 23ஆம் தேதி மாரடைப்பால அவர் காலமானாரு. 70, 80கள்ல தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய ஸ்டண்ட் டைரக்டரா இருந்தவர் தான் ஜூடோ ரத்தினம் அவர்கள். ரஜினி, கமல் உள்ளிட்ட நெறைய நட்சத்திரங்களுக்கு சண்டை பயிற்சியாளரா அவரு ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரஜினி படம் அப்படின்னாலே அதில ஸ்டண்ட் டைரக்டரா ஜூடோ ரத்னம் தான் இருப்பாரு அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய பேர் வாங்கினவர் அவரு. 1500க்கும் மேற்பட்ட படங்கள்ல ஒர்க் பண்ணி கின்னஸ் சாதனை புத்தகத்திலயும் அவர் இடம் பிடிச்சிருந்தாரு. 2019ஆம் ஆண்டு தமிழக அரசின் கலைமாமணி விருதும் அவர் வாங்கியிருந்தாரு. 93 வயதான ஜூடோ ரத்னம் அவர்கள் இந்த வருடம் உடல்நிலை காரணமா ஜனவரி 26ஆம் தேதி காலமானார். நடிகை ஜமுனா பழம்பெரும் நடிகையான இவங்க தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பலமொழி திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. தெலுங்குல அதிக படங்கள் நடிச்சிருந்தாலும் தமிழ்லையும் மிஸ்ஸியம்மா, குழந்தையும் தெய்வம் போன்ற படங்களை நடித்து பிரபலமானவங்க. சினிமா மட்டும் இல்லாமல் அரசியலையும் தன்னுடைய முத்திரையை பதிச்சிருக்காங்க. 1980களில் காங்கிரஸ் கட்சியில் ஜாயின் பண்ணி ராஜமுந்திரி தொகுதியில் போட்டியிட்டு லோக்சபா எம்பியாவும் அவங்க பதவி வகித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு பிஜேபி கட்சியில் சேர்ந்து அந்த கட்சியினுடைய பிரச்சாரங்களையும் இவங்க ஈடுபட்டாங்க. 86 வயதான ஜமுனா அவர்கள் வயது மூப்பு காரணமாக இந்த வருடம் ஜனவரி 27ஆம் தேதி காலமானாங்க. லெஜெண்டரி இயக்குனர் விஸ்வநாத் அவர்கள் ஒளிப்பதிவாளராக தன்னுடைய சினிமா வாழ்க்கையை தொடங்கினவர். உதவி இயக்குனராக பல வருடங்கள் இருந்துட்டு அதுக்கு பிறகு 1961ஆம் ஆண்டு ஆத்ம கௌரவம் திரைப்படம் மூலமாக இயக்குனராக அறிமுகமாறாரு. அதை தொடர்ந்து நிறைய வெற்றி படங்களை அவர் கொடுக்குறாரு. 1995ஆம் ஆண்டு சுப சங்கல்பம் அப்படின்ற திரைப்படம் மூலமாக நடிகராகவும் அறிமுகமாறாரு. சவுத் இந்தியாவில் தொடர்ந்து எல்லா மொழிகளையும் படங்கள் டைரக்ட் பண்ணுறாரு, நடிக்கிறாரு அப்படின்னு அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸை உருவாக்குற அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தாரு. 5 தேசிய விருதுகள், பிலிப்ஃபேர் விருதுகள், நந்தி விருதுகளை வாங்கி கூச்சவர். 1992ல் பத்மஸ்ரீ விருதும், 2017ல் தாதா சாஹேப் பால்கே விருதும் வாங்கினார். உடல்நலக்குறைவு காரணமாக இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அவர் காலமானார். இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான பரியேறும் பெருமாள் திரைப்படத்தின் மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் நடிகர் நெல்லை தங்கராஜ் அவர்கள். தெருக்கூத்து கலைஞரான இவர் அந்த திரைப்படத்தில் அதே மாதிரியான ஒரு வேடமிட்டு நடிச்சிருப்பார். சின்ன கதாபாத்திரம் அப்படின்னாலும் அந்த படம் மூலமாக பெரிதும் பேசப்பட்டவர் அவர். நிஜ வாழ்க்கையிலும் தான் ஒரு தெருக்கூத்து கலைஞர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றிலாம் நிறைய பொதுவெளியில் அவர் பேசியிருக்காரு. இந்த வருடம் பிப்ரவரி 3ஆம் தேதி அவர் காலமானார். பிரபல பின்னணி பாடகி வாணி ஜெயராம் நவீன இந்தியாவின் மீரா அப்படின்னு அவர் எல்லாருமே செல்லமாக அழைப்பாங்க. ஏன்னா 1971ஆம் ஆண்டிலிருந்து இப்போ 2023 வரை கிட்டத்தட்ட 5 சதாப்தங்களுக்கு மேலே அவங்களுடைய குரல் வழியாக மக்களை ரசிக்க வச்சுட்டே இருக்காங்க. 10,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் 19 மொழியில் பாடி அசத்திருக்காங்க. இந்த வருடம் பிப்ரவரி 4ஆம் தேதி அவங்க காலமானாங்க. இயக்குனர் டிபி கஜேந்திரன் அவர்கள் இயக்குனர் விசு அவர்கள்ட்ட உதவி இயக்குனராக இருந்த இவர் அவற்றிருந்து வெளியே வந்து அவரை மாதிரி குடும்பம் சம்பந்தமான படங்களாக டைரக்ட் பண்ணார். மிடில் கிளாஸ் மாதவன், பட்ஜெட் பத்மநாபன் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட படங்களை இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் குணச்சித்திர நடிகராகவும் நகைச்சுவை வேடத்திலையும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இவர் இருந்தார். இவர் இந்த வருடம் பிப்ரவரி 5ஆம் தேதி காலமானார். அடுத்தபடியாக நடிகர் மயில்சாமி இவருடைய இறப்பு தான் இந்த வருடம் பலரையும் ரொம்பவும் சோகத்தில் ஆழ்த்துச்சு. ஏன்னா யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் முதல் நாள் இரவு வரை ஆரோக்கியமாக இருந்தவர் அடுத்த நாள் திடீர்னு மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்துட்டார். தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகராக வலம் வந்த அவர் முதல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்டாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்தார். அதுபோக தன்னுடைய காமெடியால் நிறைய பேர் சிரிக்க வச்சுருக்காரு. தூள், கில்லி இப்படி நிறைய படங்களை நாம் உதாரணமாக சொல்லலாம். அதே மாதிரி குணச்சித்திர நடிகராகவும் கடந்த சில வருடங்களாக நிறைய படங்களை நடிச்சிட்டு இருந்தார். அது மூலமாக நிறைய பாராட்டுகளையும் பெற்றார். இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி அவர் காலமானார். நடிகர் மயில்சாமியின் இறப்பு சுவடே இன்னும் நீங்காமல் இருக்கிற அந்த நேரத்தில் தான் இன்னொரு அதிர்ச்சியான செய்தி வந்தது. அதுதான் இயக்குனர் மனோபாலா அவர்களின் இறப்பு செய்தி. இயக்குனர் மனோபாலா அவர்கள் ஆகாய கங்கை, பிள்ளை நிலா, ஊர்காவலன் உள்ளிட்ட நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் பல வருடங்களாக தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகராகவும் தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய காமெடிகள் மூலமாக மக்களை ரசிக்க வச்சிருப்பார். குறிப்பாக கலகலப்பு, சந்திரமுகி உள்ளிட்ட நிறைய படங்களை அதுக்கு நாம் உதாரணமாக சொல்லலாம். இந்த வருஷம் யாரும் எதிர்பார்க்காத வண்ணமாக மே 3ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக அவர் காலமானார். அதுக்கு பிறகுதான் நடிகர் சரத்பாபு
தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகள கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட படங்கள நடிச்சவர் தான் சரத்பாபு அவர்கள். 1973ஆம் ஆண்டு தெலுங்குல வெளியான ராமராஜ்யம் திரைப்படம் மூலமா தான் அவர் நடிகரா அறிமுகமானாரு. அதுபோக தமிழ்ல பட்டண பிரவேசம் திரைப்படம் மூலமாவும் நடிகராகவும் அறிமுகமானாரு. தொடர்ந்து நெறைய வெற்றி படங்கள குடுக்குறவரு தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு மாறி மாறி நடிச்சிட்டு இருந்தாரு. நடிகர் ரஜினி அவர்களுடைய முள்ளும் மலரும், அண்ணாமலை, முத்து போன்ற படங்கள நடிச்சு ரசிகர்கள் மத்தியில தனக்குன்னு ஒரு பெயர வாங்கினவரு. இந்த வருடம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைந்த போர் தொழில் திரைப்படத்திலும் அவருடைய கதாபாத்திரம் மிக முக்கியமான ஒண்ணு. உடல்நலக் குறைவு காரணமா இந்த வருடம் அவரு மே மாதம் 22ஆம் தேதி காலமானார். நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகரான ஆர்.எஸ். சிவாஜி அவர்கள் அபூர்வ சகோதரர்கள், ஆயுத எழுத்து, கோலமாவு கோகிலா, கார்க்கி உள்ளிட்ட பல திரைப்படங்கள்ல நகைச்சுவை நடிகராகவும், குணச்சித்திர நடிகராகவும் மக்கள் மனசுல ஒரு நீங்காத இடம் பிடிச்சவர் தான் ஆர்.எஸ். சிவாஜி அவர்கள். இயக்குனர் சந்தான பாரதியினுடைய உடன் பிறந்த சகோதரர் தான் ஆர்.எஸ். சிவாஜி அவர்கள். 66 வயதான ஆர்.எஸ். சிவாஜி அவர்கள் இந்த வருடம் உடல்நலக்குறைவு காரணமா செப்டம்பர் 2ஆம் தேதி காலமானாரு. அதுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டையே உலுக்குற மாரி ஒரு மிகப்பெரிய மரணம் யாரும் எதிர்பார்க்காத வண்ணமா நடக்குது. அதுதான் நடிகர் மாரிமுத்துவின் மரணம். கண்ணும் கண்ணும் திரைப்படம் மூலமா தமிழ்ல இயக்குனரா அறிமுகமான மாரிமுத்து அவர்கள், அதுக்கு பிறகு புலிவால் அப்படின்ற ஒரு படத்த டைரக்ட் பண்றாரு. அதுக்கு பிறகு நெறைய படங்கள்ல பெரிய பெரிய நடிகர்களோட குணச்சித்திர கதாபாத்திரத்துல அவரு நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் எதிர்நீச்சல் அப்படின்ற ஒரு சீரியல்ல ஆதி குணசேகரன் அப்படின்ற ஒரு முரட்டுத்தனமான கதாபாத்திரத்துல நடிச்சு, தொலைக்காட்சி வாயிலா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மக்களுடைய வீடுகள்லயும் போய் அவர் சேர்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த கதாபாத்திரத்துக்காக மிகப்பெரிய பாராட்டுகளையும், மக்கள் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சு, புகழோட உச்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருந்தாரு. இப்படி புகழோட உச்சத்துக்கு அவர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கிற நேரத்துல தான் செப்டம்பர் 8ஆம் தேதி அவர் திடீர்னு உயிரிழந்துட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி தமிழ்நாடு முழுக்க பரவுது. யாரும் அந்த செய்திய எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட அவருடைய கதாபாத்திரத்த இப்ப வர அந்த சீரியல்ல யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு கருத்து தான் இப்ப வர போயிட்டு இருக்கு. நடிகர் பாபு அவர்களின் மரணம். பாபுன்னு சொன்னா நெறைய பேருக்கு தெரியாது. எண்ணுயிர் தோழன் பாபு அப்படின்னு சொன்னா தான் தெரியும். காரணம் 1990ல இயக்குனர் பாரதிராஜாவால அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகர் தான் பாபு. எண்ணுயிர் தோழன் அப்படின்ற படம் மூலமா. அந்த படம் மூலம் வெற்றி அடைஞ்சதுனாலவே அவருடைய பெயரு எண்ணுயிர் தோழன் பாபு அப்படின்ற மாரி மக்கள் மத்தியில பெயர் பெற்றுச்சு. 1991ஆம் ஆண்டு விக்ரமன் இயக்கத்துல வெளியான பெரும்புலி திரைப்படத்திலும் அவர் நடிச்சிருப்பாரு. அதுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு சினிமா விபத்துல இவர் பாதிக்கப்பட்டு, முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நடந்து, அதுக்கு பிறகு எந்திரிச்சு உட்கார முடியாம காலம் முழுக்க பெட்லயே தன்னுடைய வாழ்க்கைய கழிச்சிட்டு இருந்தவரு. இந்த வருடம் செப்டம்பர் 19ஆம் தேதி காலமானாரு. அதே தேதியில இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி அவர்களுடைய மகள் மீராவும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அது தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய சர்ச்சைய கிளப்புச்சு.